பிரைஸ்லாட் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களாய் கூட ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்ட மனதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிச்சு கொண்டிருக்கிறோம். பவுல் தேவனை உறுதியை பற்றி கொண்டிருந்தனால அந்த வாழ்க்கையில கர்த்தர் ஓட்டத்தை எப்படி நிறைவாய் ஓடி முடித்தார் என்று சொல்லி நாம் தியானிச்சோம். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு சொல்றார். நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ என்ன பண்ணமா பற்றி கொண்டு இருந்து இங்க வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, வேதத்துல அநேகருடைய வாழ்க்கையை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அவருக்குள்ள இருக்கிறதை அவள் பற்றி கொள்ளாமல் விட்டு விட்டது நிமித்தம் அநேக காரியங்களை அவங்க இழந்து போனாங்க, அவங்க கிரீடத்தை இழந்து போனாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமையை இழந்து போனாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை அவங்க பற்றி கொள்ளாமல் போனதுனால. யூதாஸ் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனான், நித்திய ஜீவனை இழந்து போனான். ஏசா குறித்து வாசிக்கும் போது ஏசா அவனுக்கு கொடுக்கிற சேஷபுத்திர பாகத்தை இழந்து போனான். அநியாசப்பினால் பொய்யினால வேதம் சொல்லுகிறது அவர்கள் தன் ஜீவனை இழந்து போனாங்க. கேயாசி பொருளாசை நிமித்தம் பேராசை நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில சுகத்தை இழந்து போனவனாய் காணப்படுகிறான். அவனுக்குள்ள இருக்கிறத அவங்க பற்றி கொள்ளாம உலக பிரகாரமான காரியங்களை கடந்து போகும்போது அவனுடைய கிரீடத்தை அவங்க இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலுமாய் கூட நம்ம ஆரம்ப நாட்களில் சவுலை குறித்து நம்ம வாசிக்கப்படும் போது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் இருந்தான். தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கழுதை தேட கடந்து போனான். தன்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கேட்டு நடந்தான். சாமுவேல் சொல்லப்படும் போது தரித்து நின்று இருக்கும் போது அவர் கூட நின்று அவர் சொல்வதை கேட்கிறவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்த சவுல் ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் அவனை ராஜாவாய் அவனுக்கு கிரீடத்தை உலக பிரகாரமான கிரீடத்தை கொடுத்து அவனை நடத்தி கொண்டு இருக்கும் போது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் செய்த விஷயம், சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்கிறான். ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்கிறதை நம்மளை வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, சாபத்தீடான தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை சேகரித்து வைக்கிறதை நம்மளால வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, தாவீதின் மேலே கோபம் கொள்ளுகிறதை நம்மளால வாசிக்க முடியும். இப்படியே அவருக்குள்ள இருந்த அந்த காரியத்தை அவர் பற்றி கொள்ளாமல் போனது நிமித்தம் அவர்கிட்ட இருந்த கிரீடத்தை கர்த்தர் மாற்றி தாவீதுக்கு கொடுக்கிறதை நம்மளால வாசிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலுமாய் கூட எனக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறதோ அதை அவர் வருகிற வரைக்கும் அதை உறுதியை நான் பிடித்துக் கொண்டு நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.